ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நடந்த எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்த எபிசோடில் வந்து நம்ம திவ்யா கணேஷ் இருக்காங்களா, திவ்யா கணேஷ் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 15 நிமிஷமாக நின்று இருப்பாங்க. ஸோ நின்றுட்டு அவங்கள வந்து அவ்வளோ நறுக்குன்னு கேள்வி கேட்டு இந்த சேதன்னா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் வந்து அவங்க செய்த தவறுகள் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக கேட்டால் தான் அடுத்த வாட்டி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே. ஸோ நீங்கள் பண்ணுறது போகிற ஒரு லைக்குமே வந்து பல பேர் வீடியோ போய் சேரும், அதுதான் என்னோடய உதவி. ஸோ என்ன கேட்டாருன்னா வந்து, திவ்யா உங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஹெட் ஏக்காக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பால் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு சண்டை போட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து திவ்யா தான் வந்து தலையாக இருக்கும்போது ஸோ பாலெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப நீடாக இருந்துச்சு, மெடிக்கல் எமர்ஜென்சி உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பிளாக் காஃபி வச்சு குடிங்கலாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு தலைவலினோடனே உடனே பால் எடுத்துன்னு வேணுன்றாங்க. ஸோ பாலுக்காக சண்டை போடுறாங்க. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க, இவ்வளோ ஒஸ்ட்டாக இவ்வளோ கேவலமாலாம் இருப்பாங்களான்ற நிறைய வார்த்தைகள் திவ்யா விட்டுட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து வீடை க்ளீன் பண்ண சொன்னால் படுத்துன்னு இந்த இது போனாங்களா, படுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் பண்ணுற மாதிரியெல்லாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போய் சோஃபா பக்கத்தில் போய் படுத்துன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை செய்ய சொன்னால் டீ குடிக்கிறேன்னு சொல்லி போகிறது, ரொம்ப நேரமே ரொம்ப அலக்கழிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் சேதன் என்ன சொன்னால், 10 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே, ஆஃப்டர் 10 ஸோ பிக் பாஸுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஸோ டிசிப்ளைன் டெக்கோரம் நான் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதெல்லாம் எங்கே போயிடுச்சு? ஸோ ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து பிக் பாஸை வந்து அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கும் அவங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஹெட் ஏக்குன்னு சொல்லிட்டீங்க, பிரச்சனை போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிற சொல்கிறீங்களே அப்படிங்கிற கரெக்டாக வேலிடான விஷயம் தானே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் வந்து பிரச்சனைக்கு மட்டும் ஸோ பிரச்சனை போய் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு சொல்கிறீங்க எப்படி, அது கேட்டு அதுக்கும் அவங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி அது எங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கேட்டோன்னா வந்து அவங்களோட ரூம் மட்டும் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுவோம், கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக பெருக்கி தள்ளியிருக்காங்க. அவங்க ரூமை மட்டும் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வெசல் வாஷிங் பண்ணல, அங்கங்கே வந்து ரூம் வந்து க்ளீன் பண்ணல, தலை ரூமில் உட்காந்துட்டு பெருகிறேன்னு சொல்லிட்டு படுத்துன்னு இருக்காங்க. ஜாலியாக பெட் மேலே படுத்துனுங்க 2 பேருமே. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். சார் நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, வார்த்தையே வரல. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அவர் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ ரொம்ப நேரம் கேட்டுன்னு இருக்காரு. அவங்க என்ன சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்வதி போய் சொன்னாங்க, நீ வந்து உனக்கு தான் ஆன்சர் தெரியும், நீ என்ன சொல்ல வரணும் அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, உனக்கு மட்டும் தெரியும் சொன்னாலுமே திவ்யா வந்து அதை வந்து சொல்லவே மாட்டான் வாயை திறந்து. ஸோ ரொம்ப நேரமாக வந்து வாயை திறந்து சொல்லாமல் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களே ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. ஸோ விக்ரம் வந்து வெறுப்பேற்ற தான் பண்ணேன் அப்படி, அதுதான் வந்து சேதன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, நான் வந்து பண்ணதெல்லாமே வந்து விக்ரமை வெறுப்பேற்ற தான் பண்ணேன், அந்த வார்த்தை தான் சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அது சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவர் அது ஓகேன்றார். பட் ஆனாலும் 10 o'clock வரைக்கும் தான் விக்ரமோட டைம். ஓகேங்களா, 1 o'clock ஆயிடுச்சு, லெட்டர் வந்துச்சு. 2 o'clock ஆயிடுச்சு, லெட்டர் வந்துச்சு. 2:50 ஆயிடுச்சு, லெட்டர் வந்துச்சு. 4 o'clock தான் நீங்கள் ஜெயில் உள்ளே போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் 10 o'clock மேலே பிக் பாஸுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு, ஸோ நீங்கள் வந்து பிக் பாஸ்க்கு எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி டைமில் வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ஏதோ நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறல பயமாக பேசுறதுனால இப்போ அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையே. ஸோ நம்ம அமித்தெல்லாம் வந்து எதுவுமே பேசவே இல்லை, நான் உள்ளே போய் காட்டிக்கன்னு சொல்லிட்டாரு, அது இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, பெனாயில் ஊற்றி கழுவ போகிறேன், ஸோ நான் வந்து டெக்கோரமாக டிசிப்ளின்லாம் காட்ட போகிறேன், எல்லாம் பயங்கரமாக பேசிட்டு இருந்தாரு. அது சேர்த்து என்ன ஒரு கமெண்ட் அடித்தார், யாருக்காவது கோயம்பேடு பக்கம் போனீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிசிப்ளின் என்ற ஒரு காய்கறி நீங்கள் கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் மூட்டையாக கொடுக்கணும். பார்வதியை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்வதி வந்து எத்தனை வாரமானாலுமே திருந்தாத ஒரு நபர்னு கேட்டால் பார்வதி தான். ஸோ அவங்கள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒரு விஷயம் சொல்லி திவ்யா வந்து எவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திவ்யா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நம்மளோட முகத்திரை கிழியுதுங்க, அதனால் வந்து நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. மேபி மண்டேலேருந்து அவங்களோட கேம் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் சாண்ட்ராக்கும் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஸோ திவ்யா வந்து பயங்கர டேலண்டடாக எஸ்கேப் ஆகிட்டாங்க, இப்போ லாக் ஆனது நீங்கள் தான், ஸோ கேமை பார்த்து விளையாடுங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமான மக்கள் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண. மருத்துவ சங்கம். நன்றி, வணக்கம்.